உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானுங்களும் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளை பணியாரம் தான் பண்ண போகிறோம். வெள்ளை பணியாரத்துக்கு நம்ம அளவு வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். அரிசியும் உளுந்து இருந்தால் போதும். நமக்கு இந்த மாதிரி நம்ம அளக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அரிசி இப்படி அளக்கணும். அதுக்கப்புறம் அதோட தலையை வந்து இப்படி தட்டணும். பணியாரத்துக்கு எப்போவுமே ஸ்வீட் பணியாரம், இந்த மாதிரி கார பணியாரம் பண்ணும்போது நம்ம செட்டிநாட்டு ஸ்டைலில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து இந்த உளுந்து போடணும். இங்கே பாருங்கள், இதுதான் அளவு. நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு போட போகிறேன். அதே மாதிரி அளந்து போட போகிறேன். இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா கழுவணும். நம்ம நல்லா கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து ஆட்டிக்கலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஆட்டிக்கலாம். வெள்ளை பணியாரத்துக்கு நம்ம 5 மணி நேரம் அரிசியும் உளுந்தும் சேர்த்து ஊற வச்சாச்சு. நம்ம கழுவியே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து அந்த தண்ணியை இருத்துட்டு அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதில் தண்ணி இல்லாமல் நல்லா வந்து ஃபஸ்ட்டு போட்டு அரைங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். நமக்கு வந்து இது கொருன்னு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். ஆனால் நைட்டு வந்து ரொம்ப லேட்டாக தான் இதை அரைச்சி வைக்கணும். ஒரு 6 மணி நேரம் இது வந்து புளிச்சா போதும். மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஆட்டி வச்சுட்டேன். நைட்னா கொஞ்சம் லேட்டாகவே ஆட்டுங்க. ரொம்ப வந்து புளிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு புளிச்சாலே நமக்கு வந்து போதும். இதை பாருங்க, ரொம்ப நைஸாக மாவை வந்து ஆட்டி எடுத்து வைக்கணும். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு கலந்துருவோம். அதாவது தோசை மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, இட்லி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது. அது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கிற அந்த திக்னஸ் தான் வந்து இருக்கணும். சூப்பராக மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க. இது வந்து நல்லா காயட்டும். பாருங்கள், இந்த மாதிரி அதாவது மீடியமாக எரியிற அடுப்பில் வைங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக நமக்கு உள்ளெல்லாம் வெந்து மேலேயும் வெந்து சூப்பராக வரும் வெள்ளை பணியாரம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமையாக அப்படியே மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி விடணும். ரொம்ப வந்து இது கலர் மாறுற வரைக்கும் வச்சுட்டு இருக்கக்கூடாது. வெந்த உடனே நம்ம எடுத்துடணும். பாருங்க, இந்த பணியாரம் வந்து இந்த மாதிரி வெள்ளையாகவே எடுக்கணும். எண்ணெய் இப்படி மேலே ஊற்றுனீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். நம்ம இந்த வெள்ளை பணியாரத்துக்கு கரெக்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டான ஒரு சட்னி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு வந்து கார சட்னி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே கார சட்னி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதில் உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கோம். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 12 போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி வச்சுருக்கேன். ஒரு கட்டு அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி புதினா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினவுடனே எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, நைஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் இந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம்.
இன்றைக்கி நம்ம சூப்பரான வெள்ளை பணியாரமும் தக்காளி புதினா சட்னியும் வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை வந்து நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் கூட தேங்காய் சட்னி வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம். நம்ம ரெண்டும் சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கார சட்னி மட்டும் அரைச்சிருக்கேன். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.